சமயபுரம் மாரியம்மன். சமயத்துல ஓடி வந்து உதவுறதுனால தான் அந்த அம்மனை நாம சமயபுரம் மாரியம்மன்னு சொல்றோம். சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதுனால இங்க அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்வாங்க. அம்மன் எப்பொழுதும் குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக கருவறையை சுற்றி நீர் சூழ்ந்திருக்கும்படியே அமைச்சிருக்காங்க. கருவறைக்கு பின்புறம் அம்மனோட பாதங்கள் இருக்கிறதுனால இதுக்கு மலர் சூடி தீபம் ஏற்றி மக்கள் வழிபட்டு வராங்க. இந்த கோவிலோட முன் மண்டபத்துல படுத்து தூங்குறவங்களுக்கு அர்த்த ஜாமத்துல அம்மனோட கொலுசு சத்தம் கேட்கும்னு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணபுரத்தின் காவல் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன் தான். அதனால இங்க முதல் பூஜை செல்லாண்டி அம்மனுக்கு தான் கொடுக்கறாங்க. அதன் பின்னர் தான் சமயபுரத்து அம்மனுக்கு பூஜை வழிபாடுகளை செய்து வராங்க. இங்க அம்பாள் சிவரூபமா இருக்கிறதுனால விபூதி விசேஷ பிரசாதமா வழங்கப்படுது. எப்பொழுதும் பக்தர்கள் தான் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பாங்க. ஆனா இங்க பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்காங்க. இது பச்சை பட்டினி விரதம்னு சொல்லப்படுது. மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதமும் துவங்குது. பூச்சொரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். அம்மன் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில் நீராட வரும் பொழுது ஸ்ரீரங்க பெருமாள் தன் தங்கைக்காக தன் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது.